ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா பிசாசு பின்னாடி பின்னாடி உங்களை பிடிச்சி இழுப்பான், உங்களை முன்னேற விட மாட்டான். 10 அடி நீங்க ஏறும்போது 20 அடி இறக்கணும்னு நினைப்பான். நீங்க கொஞ்சம் முன்னாடி போலான்னு நினைக்கும் போது உங்களை பின்னாடி சத்துருடைய பெரிய கண்ணியே என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை எப்படியாவது பின்னாடி இழுக்கலாம், உங்களை எப்படியாவது ஸ்லோ டவுன் பண்ணலாம், உங்களை செயல்படாம தடுக்கலாம். அப்ப நிறைய கர்த்தரே உங்களுக்கு சில நேரத்தில் ரெஸ்ட் டைம் கொடுப்பார். இது ஆண்டவரே சில பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறது. வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் சில சூழ்நிலைகளை கொடுத்து ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம உட்கார வைப்பாரு. ஆனா அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஸ்லோ பண்ணி ஆண்டவர் உங்களை உட்கார வச்சாருன்னா நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஒன்றும் செய்யாம அமைதியா உட்கார வைக்கிறாரோ, இது நீங்கள் சும்மா இருக்கிற காலம் அல்ல, ஆண்டவர் உங்களை உருவாக்குற காலம். அதற்கு பிறகு நீங்கள் எழும்புவீர்கள், அதற்கு பின்பாக நீங்கள் வளர்வீர்கள், அதற்கு பின்பாக நீங்கள் வேகமாவீர்கள். நீங்க எடுத்த அந்த ரெஸ்ட் டைமை விட பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவரா சிலரை உட்கார வைப்பாரு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அமைதியா இரு, நீ சும்மா இருந்தா போதும். ஆண்டவரே, அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருந்தேனே, அவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு இருந்தேனே, இப்ப என்ன ஒண்ணுக்கும் ஆகாதவனா என் கை காலை உடைச்சது மாதிரி என்ன உட்கார வச்சிருக்கிறீங்களே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவருடைய அம்பரா துணியிலே உங்களை வைத்து கர்த்தர் ஏவுகிறதற்கு ரெடியா இருக்கிறார். அவருடைய அம்பரா துணியிலே நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய கையினால் அந்த வில்லை அம்பரா துணியிலிருந்து எடுத்து அவர் எய்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். அடைப்பைக்குள்ளே இருந்த அந்த அம்பு சீறி பாய்ந்து போய் தனக்கு முன்பாக இருக்கிற எதிரியான சக்திகளை முழுவதுமாக அழித்து பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சத்துரு உங்களை பின்னாடி இழுப்பான், அசுத்த கிரியைகளை உங்களை பின்னாடி இழுக்கும். நீங்க எவ்வளவு வேகமா போகணுமோ போக விடாது.